நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம இப்போ என்னோட மீன் தொட்டி செட்டப். நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி மீன்ஸ் இருக்குது. வாங்க என்னெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம அதுக்கான ஃபஸ்ட்டு ப்ரீடிங் செட்டப் நான் வச்சுருந்தது. அதில் இப்போ மீன் எதுவுமே நான் ப்ரீட் ஆகணும்னு சொல்லி எடுத்துது. ஸோ வாங்க நம்ம அதில் வந்து மீன் தள்ளி ப்ரோ அந்த மூடியை எடுத்து மட்டும் கீழே வச்சிரு. மூடியை மட்டும் வேண்டாம இங்கே மரப்பான முடியா இங்கே பாருங்கன்னா இப்போ நம்ம என்ன மீன் இருக்குன்னு இதில் விட்டு லைவாக காணிக்கிறேன். இது வந்து நான் சும்மா எங்கள்கிட்ட இருக்க வேஸ்ட் இதெல்லாம் வச்சுருந்தேன். நம்ம இதை கிளிக்கு வச்சுட்டு வேஸ்ட்டாக கிடந்த இந்த பானைலாம் சரி நம்மளுக்கு வேஸ்ட்டாக தானே இருக்குன்றதுலாம் நம்ம எடுத்து பண்ணுவோன்னு இல்லை. எதுவுமே நான் கடையிலேருந்து வாங்கினதே இல்லை. மீன் மட்டும் கடையிலேருந்து வாங்கினோம். இதில் இந்த ஃபீமேலாம் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கானுக்கு. இது ப்ரீடிங் ரெடியாக தான் இருக்குது. அவங்க போய்ட்டு தொட்டி மாட்டேன். பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த இப்படி கணி பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் கலர்லாம். மீன் வந்து நான் ஃப்ரீயாக தான் எடுத்தேன். எனக்கு ரூபா தெரியாது எவ்வளோ ரூபான்னு. இது அதோட ஆணு. இது வந்து டைகர் டெயில் மாதிரி. வாங்க பார்ப்பேன் டைகர் டெயிலை பிடிக்கிறதுக்கு கையில் மாட்டிட்டு வச்சுட்டு போவோம். பிடிச்சிட்டேன். டெயில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்க்கு பார்த்துருக்கீங்களா அந்த டெயில் மாதிரி இருக்கும். இப்போ பெரிய கண்ணாடி வந்தது பார்த்தீங்கன்னா சவுண்டு டிஸ்டர்ப் ஆகுது. கேட்டை வச்சுக்கோங்க. எங்கள் தம்பியோட சவுண்டு தான். இதை வந்து நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் மாலிஸ்க்கு. சரி இது வந்து ஆண் மாலிஸ். மாலிலே ஆணு. இல்லை அந்த மூடியை மட்டும் எடுக்காமல் போடுவோம். இப்படி போடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஆண் மாலி ரொம்ப பெருசு தான். பெருசுக்கு ரொம்ப ரோஸ் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியல. எப்படியோ இருந்தால் பிடிச்சிட்டேன். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு இந்த குளத்து மாதிரி தான் ஒரு இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பேபிஸும் இருக்குது. பேபிஸ் ஈஸியாகலான்னு பார்த்தீங்களா? இல்லை 2 இங்கே பாருங்க. இது 2 ரெட்டேல் தான் குட்டி. இது வந்து நார்மல் ஃபீமேல் தான். குட்டி மட்டும் ரெட்டேல் கிடைக்கும். ரெட் கப்பீஸ் இருக்கலாம் 5. இல்லை பார்த்தீங்கன்னா மீன் விட்டுரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ தான் என்கிட்ட இருக்க மீன்ஸ் மொத்தமானு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செப்பாட்டிட்டு ஃபஸ்ட் நம்ம ப்ரீடிங் எல்லாத்தையும் இதில் வச்சிருவோம். ஃபஸ்ட் உள்ள இது வந்து மீன் உள்ள போயிட்டு வரதுக்கு. இது வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மீன் எல்லாத்தையும் விடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மீனை எடுத்துகிட்டு வந்து விட்டுருவோம். உங்களுக்கு 2 டைம் லைவாக காணிக்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் ஜெயின் சைஸு. இந்த ஒரு ஃபீமேல் வந்து 200 ரூபா. ஏன்னா சைஸு அடுத்தது ஜம்போ சைஸ் வேறு, அதனால இதுக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜம்போ சைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாலாம் வருது பேர் ஒன்று. ஆனால் இது எனக்கு 100 ரூபா கிடச்சிச்சு. அவங்க ஃபஸ்ட்டு 500 ரூபா பேசினாங்க. அடுத்து எங்கள் கடைக்கு வந்துச்சு. கட்டி மொத்தம் இது மட்டும் வாங்குறதுக்கு 5 கடை அலைஞ்சிருக்கோம். நான் கஷ்டப்பட்டு வாங்கினது. ஃபஸ்ட்டு நம்ம அடுத்து இதோட அடுத்து எந்த மீன் வருதுன்னு பார்ப்போம். அடுத்த பெரிய கப்பீஸ் வந்துருக்கு. இது ப்ரீடிங் செட்டப் பண்ணணும். அதனால ஆண் கப்பீஸ் எடுத்துட்டேன். இது கலர் பார்க்க ஆரஞ்சு கலர் மாங்காய் மாதிரியே இருக்கும். இதில் தரும். இது எல்லா மீனையும் அப்படியே திறந்துடும். தண்ணியை கலக்கி விட்டுருவாங்க எல்லாமே. இதில் வச்சுட்டோன்னா பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். ப்ரீடிங்க்கு இது அதோட லெவல் தண்ணி தான். இப்போ நம்ம அந்த ப்ரீடிங் கிட்டே வச்சுட்டோன்னே தண்ணி எடுக்கணும். ஃபுல் தண்ணி எடுக்கணும். அதுதான் தான் கஷ்டம். நம்ம இது வேறு ப்ரீடிங் செட்டப் பண்ணுவோம். இல்லை இப்போதைக்கு மட்டும் நான் ஃபீமேல் மட்டும் உள்ள விட்டுங்களான்னு இருக்கேன். எனக்கு ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது நம்மளுக்கு நெட் இருக்கலான்னு நெட் எடுத்து வச்சா அது எப்படி மீன் கிழிச்சிட்டு போயிடும். இது ஆனா பாருங்க எப்படி
எனக்கு ரொம்ப இவ்வளோதான் நம்மகிட்ட இருக்க மீனுங்க. இது மாதிரி நம்மகிட்ட மீன் இல்லை, இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குன்னு வாங்க அதையும் பார்ப்போம். அம்மா டிஸ்டர்பாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை மிஸ், வாங்க போகலாம். அது வந்து ரெண்டு குட்டி மீன்ஸும் நிறைய இருக்குது, ஒன்றும் இல்லைங்க 2 3 நிறைய இருக்குது. வாங்க அதோட அப்படியே பார்த்துருவோம். இது நான் கொடுக்குறது இந்த ஃபுட்டு தான், ஈகோஸ்டிஸ்ட். நான் இப்போ எல்லா மீனையும் நாளைக்கு இந்த காலைக்கு கொடுக்குறேன். கிளாஸ் டேங்க்னால ஈஸியாக தண்ணி தெரியுதா? வாங்க மீன் எடுத்துருவோம். இதெல்லாம் குட்டி ஸ்டாங்க். இதில் ஒருத்தரும் சுட்டி சுட்டியாக இருப்பாங்க. இவரை பிடிக்கணுன்னா வலையை தான் வேணும். வலை எடுத்துறாரேன். பார்த்தீங்கன்னா வலை எதுவும் அவ்வளோ இருக்கிறத வச்சு தான் பிடிக்கணும். பார்த்தீங்கன்னா அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வலை இருக்குது, எடுத்துக்கலாம். வாங்க நம்ம ட்ரெக்கெட்ஸ் எல்லாமே இதில் போடுறோம். இதில் தான் நியூடாக போகிறோம். லாஸ்ட்டு நம்ம சாண்டு போட்டுருவோம். ஏன்னா சாண்டு நிறைய இருக்குது. இது இருக்கு ஒரு பொம்மை, தம்பிக்கு தான் ஒரு பொம்மையாக இருக்குது. இது தொட்டு விட்டோன்னா உள்ளே போயிடும். ஒரு குட்டி பிடிச்சிட்டோங்க. தீனம் தெரியும், நல்லா ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த குட்டியை பிடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நிறைய மீன் குட்டீஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு 5 6 கிடச்சிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா என் வீடியோவில் இப்போ ஒரு 2 3 நாளாக ஏன் வீடியோ வரலன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்து அதெல்லாம் போட மறக்குது. இனி கொஞ்சம் வந்துடும் கரெக்டாக. அடுத்த 2 குட்டீஸ் பிடிச்சிட்டோம். இதில் ஒன்றுனா பிடிச்சிருக்கு, ரொம்ப சேட்டாங்க. வாங்க வச்சு நம்ம இப்போ ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்குது, வாங்க வேலை பண்ணி. இப்போ நம்ம மீன் எதுக்குள்ள பிடிக்க முடியலன்னா அதை தொட்டு ஈஸியாக தூக்க முடியுதுன்னா இது வச்சு கவுத்துட்டீங்கன்னா மீன் மாட்டிடும் ஈஸியாக. குட்டி மீன் எடுத்தாலும் பறந்து அடிச்சுட்டு உள்ளது. அப்போ உங்களுக்கு ஈஸியாக தொட்டி மொத்தமாக தண்ணியை மாற்றிடலாம். இதில் மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கும். 3 குட்டி இருக்கும். இது அப்படியே நம்ம எடுத்துருக்கு கையில் கொட்டிடுவோம். இந்த கேப்பில் ஒரு குட்டி வர கீழே விழுந்துருச்சுங்க. என்ன பாருங்க, இந்த குட்டி தான். இதுக்கு வந்து அக்ரமிஷன் பண்ணணும். எங்கே விழுந்தது பார்த்தீங்கன்னா இந்த மீன் குட்டி கீழே விழுந்துட்டே இருக்கு. இது பிரச்சனை இல்லை, குட்டி எடுத்துட்டோம். இது தண்ணியில் உயிர் வழிதான் பார்த்துட்டோம். இருக்குது உயிர், ரொம்ப அழுக்கா இருக்கு. தேய்ச்சிட்ருவோங்க. உயிர் இருக்குங்க. எனக்கு ஒரு நேரம் இந்த தொட்டியில் இருக்க முடியாது, அதால் ஆனால் பிடிச்சிட்டு வேறு வந்து அதோட தொட்டிலே விட்டுரும். இதோட பேரண்ட்ஸ் தொட்டிலே விட்டுருவோம்.
ஒரு உயிர் பிடிக்க வாய்ப்பே இல்லைங்க. இது எதுவுமே நாங்கள் கடையிலேருந்து வாங்கினதே இல்லை. கொஞ்சம் மெட்டீரியல் பஞ்சு வரைக்கும் வச்சுருக்கேன். அது ஒரு இதுதான். ஆமாம், எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் வீடியோ போட்டுருங்க. நான் எத்தனை நாள் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் யாருமே எனக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணவே இல்லை. ஒரு அந்த கிட்ட லைக் மட்டும் போட்டால் என்னங்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். இங்கே வாங்க. இது ரொம்ப சிக்கா இருக்கு. தனியாச்சு வாங்க தனியாக தொட்டிடுமா தொட்டி செட் பண்ணிட்டு வந்துடும். அதற்கு இதுலேயே இருக்கும். பார்க்குறேன். வர நீளம் இருக்கு. நீளமாக இருக்கு. பெரிய தொட்டி. இது செத்துருச்சுங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தாலும் செத்துற மாதிரி இருந்து சுத்தமாக வீட்டில் நம்ம உள்ள ஃபீட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபீடிங் கொடுக்கணும்னு இருக்கும். வாங்க செத்துருச்சு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. தொட்டியில் போட்டு காணவே இல்லை. சரிங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். நல்லா செத்துருச்சு. சுத்தமாக உயிரில்ல துடிச்சு இருந்துச்சுருக்கோம். சரிங்க, நம்ம அடுத்து மீன் ஃபுட்டு முடிஞ்சு. இந்த வீடியோ இவ்வளோதான். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பை காய்ஸ்.